Hello everyone, இன்னைக்கு நம்ம 3D printer யூஸ் பண்ணி என்னென்னலாம் விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட 3D printer லேபையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம். இப்போ நம்ம 3D printer யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையாவே ஆச்சரியப்படுவீங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நம்ம ஊர்ல ஐடி சேர்ந்த ஒரு டீம் கம்ப்ளீட்டா 3D printer யூஸ் பண்ணி மட்டுமே வீடுலாம் கட்டியிருக்காங்க. கோத்ரேஜ் கம்பெனில செக்யூரிட்டி பவிலியனை கம்ப்ளீட்டா 3D printer யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. சேப்பாக் ஸ்டேடியம்ல கம்ப்ளீட்டா 400 மீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு வாலை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஜெய்சல்மார்ல ஏர்போர்ட்ஸுக்கு தேவையான சானிட்டரி ஸ்டேஷன்ஸை 3D printer யூஸ் பண்ணி மட்டுமே பில்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஏன் யுக்ரைன்ல கம்ப்ளீட்டா ஒரு ஸ்கூலையே 3D printer யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு பாத்தீங்களா? இப்போ நம்ம இந்த 3D printer யூஸ் பண்ணி ஒரு வீடு ஒண்ணு கட்ட போறோம். ப்ரோ காமெடி பண்ணாதீங்க ப்ரோ, வீடெல்லாம் கெட்ட போதில்ல ப்ரோ. ஏன் வீடு கட்டலாமே, மாசா இருக்கு ப்ரோ. அவ்வளோ பெரிய பிரிண்டர்லாம் நம்மள்ட்ட இல்ல ப்ரோ. சும்மா வாங்க ப்ரோ, அயன்மெண்ட் டாய் பில்ட் பண்ணலாம். சரி புகழ், இப்போ இந்த அயன்மெண்ட் டாயை எப்படி டிசைன் பண்ண போற? டிசைன்லாம் தேவையில்ல, டிங்கர் கேட்ல ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை எடுத்து பிரிண்ட் பண்ணிடலாம். சரி, நீ டிசைன் எடுத்து பிரிண்ட் போட்டு வை, நான் ஆடியன்ஸ் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே ஓகே. நம்ம புகழ் இந்த திங்கர் கேட்ல இருந்து டிசைன் எடுத்த அப்புறம் இந்த டிசைனை ஒரு சாஃப்ட்வேருக்குள்ள ஃபீட் பண்ணுவோம். இந்த சாஃப்ட்வேர் எப்படி பிரெட்டை ஸ்லைஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த 3D டிசைனை அல்ட்ரா தின் லேயர்ஸா ஸ்லைஸ் பண்ணிடுவோம். இந்த டூலை தான் நம்ம ஸ்லைசர் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் இந்த ஸ்லைசிங் ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் இந்த ஸ்லைசர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3D டிசைனை ஒரு ஜி கோடா கன்வெர்ட் பண்றோம். இந்த ஜி கோட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்டர் XYZ ஆக்சிஸ்ல எப்படிலாம் மூவ் பண்ணி அந்த பிரிண்ட் பண்ணோம் அப்படின்றத ஒரு கோடா கொடுக்கும். அந்த கோடை தான் நம்ம 3D பிரிண்டர்ல ஃபீட் பண்ணுவோம். சரி, இந்த பிரிண்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஷார்ட்டா பார்த்துக்கலாம். இந்த பிரிண்டரோட பில்ட் மெட்டீரியல் பிளாஸ்டிக் ஃபிலமெண்ட்ஸ். இந்த ஃபிலமெண்ட்ஸ் எல்லாமே பிரிண்டரோட ஹெட்டு கூட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ஹெட்ல இருக்க எக்ஸ்ட்ரூடர் வந்து அந்த ஃபிலமெண்ட்டை உருக்கி சர்வோ மோட்டரோட ஹெல்ப்போட XYZ ஆக்சிஸ்ல மூவ் ஆகி அந்த மெட்டீரியலை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஒன்ஸ் நம்ம டிசைன் ஃபைனல் பண்ணிட்டு பிரிண்ட் கொடுத்த உடனே இந்த பிரிண்டரோட ஹெட் பாட்டம் மோஸ்ட் லேயரை ரீச் பண்ணிட்டு லேயர் பை லேயரா பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். யூஸ்வலா இந்த மாதிரி பில்ட்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுவாங்க. இதுவே நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா அங்க லைம்ஸ்டோன் கிளே மிக்ஸ் அப்படின்ற மெட்டீரியல் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுவாங்க. சரி வாங்க உள்ள போய் நம்பால் என்ன பண்றான் அப்படின்றத பார்ப்போம். என்னடா தலை தனியா கை தனியா கால் தனியா பிரிண்ட் போட்டு வச்சிருக்க? இங்க பாருங்க, ஒரே மாடல்ல பிரிண்ட் பண்ணா மூவபிள் டாயா இருக்காது. அப்படியா? நாம டிசைன்ல தனித்தனியா பிரிண்ட் பண்ணி அசெம்பிள் பண்ண போறோம். ஓகே, வேற என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு இதுல? சப்போஸ் ஏதாவது உடைஞ்சா கூட நம்ம திருப்பி பிரிண்ட் பண்ணி அசெம்பிள் பண்ணிக்கலாம். சரி, இப்போ திங்கர் கேட்ல இருந்து டிசைன் எடுத்துன்னு சொன்னேன். டிசைன் எடுத்து பிரிண்ட் போட்ட உடனே இது வந்துருமா? இல்ல, ஸ்லைசர் நடுவுல ஸ்லைசர் டூல் ஒன்னு இருக்கு. ஓகே, அதுல சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணனும். எப்படி பண்ணனும்னு காட்டுறேன் காட்டு. இங்க பாத்தீங்கன்னா இன்ஃபில், ஸ்ட்ரென்த், லேயர் இதெல்லாம் நமக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பிரிண்ட் கொடுத்துட்டோம்னா பிரிண்ட் ஆயிரும். அவ்வளவுதானடா? அவ்வளவுதான். ஆனா பிரிண்ட் ஆகிறது மட்டும் 4 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நான் என்ன பண்றது? வழக்கம் போல உங்க வேலையை போய் பாருங்க. நம்ம புகழ் சொன்ன மாதிரியே சைசிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளால பிரிண்டோட குவாலிட்டி, சப்போர்ட், ஸ்ட்ரென்த்னு நிறைய விஷயங்களை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டேப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். குவாலிட்டி நம்மளோட லேயர் திக்னஸ்ல இருந்து நம்மளுக்கு செட் பண்ண முடியும். நம்ம எந்த அளவுக்கு லேயரோட திக்னஸ் கம்மியா செட் பண்றோமோ அந்த அளவுக்கு பிரிண்டோட ப்ரிசிஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கும். யூஸ்வலா நம்ம 0.2 mm வச்சு பிரிண்ட் பண்ணும்போது பிரிண்டோட ப்ரிசிஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அடுத்து ஸ்ட்ரென்த்தை 2 விஷயங்கள் டிசைட் பண்ணோம். ஒன்று வந்து இன்ஃபில், இன்னொன்று பேட்டர்ன். இதை அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா நம்மளால பிரிண்டோட ஸ்ட்ரென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டாப் லேயர்ல நம்ம மோனோடோனிக்னு செட் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு தேவையான பேட்டர்னை இங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே சமயம் ஸ்பார்ஸ் இன்ஃபில் டென்சிட்டி மூலியமா நம்ம இந்த ஆப்ஜெக்ட்குள்ள எவ்வளவு இன்ஃபில் பண்ணணும் அப்படின்றதையும் நம்மளால செலக்ட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க 15 அப்படின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல 15% இன்ஃபில் இருக்கும். இதை விட நீங்க கம்மியா செட் பண்ணீங்கன்னா கம்மியான இன்ஃபில் இருக்கும், பட் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியா இருக்கும். இதை விட உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா வேணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க இன்க்ரீஸ் பண்ணி அதோட ஸ்ட்ரென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணும்போது அது சப்போர்ட் பேலன்ஸ் இல்லாம கீழே விழுந்துரும். அந்த மாதிரி நேரத்துல நம்ம அதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். அதுக்கும் நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஆனா அதுக்கான பெர்ஃபெக்ட் சாய்ஸ் 3 தான். ஏன்னா கம்மியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி அதை நம்மளால பிரிண்ட் பண்ணிட முடியும் அண்ட் அதை ஈஸியா ரிமூவும் பண்ணிட முடியும். நாங்க இந்த 3D பிரிண்டர்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு கேக்குறீங்களா? எங்களோட சிட்டி ஃபியூச்சர் ஸ்கூல்ல நிறைய ஃபியூச்சர் ஸ்கில்ஸை நாங்க பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்காக இந்த மாதிரி ஸ்டெம் கிட்ஸ் நிறைய டெவலப் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த ப்ரோட்டோடைப் பில்ட் பண்றதுக்கு எங்களுக்கு 3D பிரிண்டர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
இப்போ உதாரணத்துக்கு இந்த செட்டப் எடுத்துக்கலாம். இந்த செட்டப் யூஸ் பண்ணி பசங்களுக்கு ட்ரோனை எப்படி பறக்க வைக்கிறது அப்படின்றத சொல்லி கொடுக்கலாம். இந்த கிம்பல் செட்டப்பை நம்ம கம்ப்ளீட்டா 3D பிரிண்டர் யூஸ் பண்ணி தான் பிரிண்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்பைடர் பாட் எடுத்துக்கலாம். இதுல இருக்க எல்லா மூவல் பார்ட்ஸுமே நம்ம 3D பிரிண்ட் பண்ணி தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து அஃபோர்டபுளான பிரைஸ்ல ஒரு 3D பிரிண்டர் எப்படி பண்ணலாம் அப்படின்றத R&D பண்ணிட்டு இருக்கோம். இதை கட்டமா எங்களோட லெவல் 2 முடிச்ச பசங்களுக்கு இதை கொடுத்து டெஸ்ட்டும் பண்ணி பார்க்க போறோம். சரி, நம்ம இப்போ புகழை விட்டு வந்து 4 மணி நேரம் ஆச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத உள்ள போய் பார்க்கலாம். என்னடா பிரிண்ட் பண்ணி முடிச்சாச்சா? பிரிண்டிங்லாம் முடிஞ்சு. அசெம்பிள் பண்ண அயன்மென்ட் ரெடி. அப்ப நானும் ஹெல்ப் பண்ணட்டுமா? ஓகே. குடு. சூப்பரா அயன்மென்ட் முடிச்சிட்டே. அடுத்து என்ன? எடிட்டர். உங்க குழந்தைங்களையும் எங்களோட சிட்டி ஃபியூச்சர் ஸ்கூல் ப்ரோக்ராம்ல என்ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி ஒரு டெமோ செஷன் புக் பண்ணிக்கோங்க. எங்க டீம்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் 1-on-1 டெமோ செஷன் உங்களுக்காக கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ப்ரோக்ராம் பிடிச்சிருந்தா நீங்க ப்ரோக்ராம்ல கண்டினியூ பண்ணிக்கலாம். இது ஒரு ஆன்லைன் ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராம். உங்க குழந்தைங்களை 7 டிஃபரெண்ட் ஸ்கில்ஸ்ல இயர் லாங்கா ட்ரெயின் பண்ணும். 200+ ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்ஸை அவங்களே பில்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாருமே தவறு விட்டுறாதீங்க.